என் அன்பு சகோதரிகளுக்கு, என் வயசுக்கு மேற்பட்ட வயசுடைய என்னுடைய அக்கா, அத்திம்பேர், அம்மா, அப்பா, அண்ணா, மன்னி போன்ற வயதுடையவர்களெல்லாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவுகளெல்லாம் நீங்கள் ரொம்ப பாராட்டுறது, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயுமே இருக்குது. நம்ம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள் தான். நம்ம எல்லாருக்கிட்டையுமே அது இருக்குது. அந்த ஆன்மீகம் அப்படின்னு பெரிய அளவில் பரப்ப முடியாட்டா கூட சின்ன சின்ன பக்தி பாடல்கள், சின்ன சின்ன ஸ்லோகங்கள், பெரிய பெரிய ஸ்லோகங்கள், இதெல்லாம் நல்ல சம்ஸ்கிருத ஞானம் பெற்றிருக்கிறதுனால, என்னோடய அப்பாக்கிட்டேருந்து நல்லா கற்றுட்டுருக்கிறதுனால நான் இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நல்லா ஆசைப்பட்டேன், பாடணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இன்னும் நிறைய உங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோகங்கள், பாட்டுகள் எல்லாமே வச்சுருக்கேன். எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுன ஜோதிடம், அப்புறம் நானே அதிலேயே படித்து PhD பண்ணி நிறைய ஜோதிட மேடைகளெல்லாம் பேசி நல்ல பேரும் புகழமாக சந்தோஷமாகவே இருந்துட்டுருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, என்னிடத்தில் ஜோதிடம் கேட்குறவா எல்லாருக்குமே நல்லபடியாகவே எல்லாம் நடக்குது, நல்லபடியாகவே எல்லாம் பலிக்கிறதுங்கிறது அந்த பரந்தாமனுடைய அனுகிரகமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை, ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான், இறைவன் வாழுகிறான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும், இறைவன் மனமாகும். அப்படின்ற மாதிரியா அந்த இசையில் பகவான் இறங்கி வருவர். ஸ்லோகம், பாட்டு, இசை, இதிலெல்லாம் பகவான் கண்டிப்பாக இறங்கி வருவர். நம்முடைய நியாயமான நல்ல கோரிக்கைகளெல்லாம் நிச்சயமாக நிறைவேறத்துக்கு ஒரு அருமையான வழி இப்படி இருக்குது நம்மளுக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி தான். அப்படின்னா கூட இந்த அவகாசம் நமக்கு நேரம் போகலை. ஏன்னா நிறைய உழைப்பு ஜாஸ்தியாக போச்சு. நிறைய நமக்கு டென்ஷன்களும் நிறைய ஏற்பட்டு போச்சு. டென்ஷன் நிறைய ஏற்படும் போது ஒரு அம்மா எப்படி அந்த குழந்தைய தோளில் போட்டு கொஞ்சம் ஒன்றும் இல்லை, சாலேட் என்ன செல்லத்துக்கு என்னாச்சு, பட்டுடா பண்ணு சரியாக வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரியா பகவான் நம்மளை தோளில் போட்டு தடவி நம்மளை முன்னேற்றம் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன் நமக்கு. ஆனால் அதை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேணும் இல்லையா? அதுதான் இந்த ஸ்லோகங்கள், இந்த பாட்டுகள், இந்த நல்ல சவுண்ட்ஸுகள். இதெல்லாம் எனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு ஆசை தோணித்து அப்படின்னாக்க, டென்ஷனான இந்த உலகத்தில் எல்லாரும் சாதனையாளர்கள், எல்லார்கிட்டேயும் சாதனைகள் நிறைஞ்சிருக்கு, எல்லார்கிட்டேயும் சாதனைகள் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் நான் டென்ஷன்னால் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு காற்று அடிச்சுட்டே இருந்தால் அந்த விளக்கு எங்கேயான எரியுமா இல்லையா? அந்த மாதிரி அமுங்கி கிடக்கிறது. எல்லார் இடத்துலையும் சாதனைகள்ன்றது அமுங்கி கிடக்கிறது. இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒளியை, ஒரு சின்ன ஒரு தீபம் ஏற்றி வைக்கிற மாதிரியா ஒரு நல்ல வார்த்தைகள், அதே நாம்பளாக சொல்கிற வார்த்தைகள், ஜோதிடத்தின் மூலம் சொல்கிற நல்ல வார்த்தைகள், ஆன்மீகத்தின் மூலம் வரக்கூடிய ஸ்லோகங்கள், பாட்டுகள், இதெல்லாம் கொஞ்சம் கேட்கும் பொழுது நான் இதை சினிமா பாட்டுக்கெல்லாம் கூட கொடுக்குறேன். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னா பெரிய விஷயமாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இல்லை, கடவுள் நம்மளுக்கு அம்மா, அப்பா, அவன் எங்கேயோ இருக்கா இல்லையே, நம்மக்கிட்டே இருக்கா.
நம்மளோட கழுத்தில் தங்குற செயினை நம்ம பார்க்காம சரி எங்கேயோ இப்போ எடுத்துன்னு அழுகிற மாதிரி நம்ம அழுதுட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அவளை நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ இந்த பதிவில் பார்க்கும்போது கூட அந்த கவலை குறைஞ்சி போகும். கவலை குறைய குறைய எல்லாருமே என்ன பண்ணுவான், செய்கிற செயலில் வெற்றிகரமாக வருவோம். அதுக்கு இந்த வீடியோக்கள் எனக்கு உதவட்டுமே அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்குங்கோ, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறங்கோ, லைக்ஸ்லாம் கொடுக்குறங்கோ. என்னிடத்துல ஜோதிடம் கேட்கணுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கங்கோ. அதே போல் ஸ்லோகா கிளாஸு சேர்ந்துக்கணும் அப்படின்றதாகவும் நீங்கள் கேட்டிருக்கங்கோ. என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டுருக்கிறதுனால என்னோடய ஃபோன் நம்பரை இந்த பதிவில் உங்களுக்கு நான் தரேன். என்னோடய ஃபோன் நம்பர் 8754449107 இது என்னோடய ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் அதை பற்றின விவரங்களை உங்களுக்கு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சா கூட, நீங்கள் கேள்விகள் கேட்டிருந்தா கூட அதுக்குண்டான பதிலையும் நான் வாட்ஸ்அப்லேயே கூட கொடுக்குவேன். அந்த மாதிரியும் நான் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய தொலைவில் இல்லை, அதாவது எங்கெங்கேயோ ஒரு வெளிநாட்டில், அமெரிக்காவில், கனடாவில், அதுக்கப்புறம் தொலை தூரத்துலேருந்து நேரம் செலவழித்து அப்புறம் கேட்டுட்டு அவள் போகணும் அப்படின்னா இங்கே அக்கா மக்கள் யாரும் தெரிஞ்சவா இருக்கணும், அவளுக்கு அந்த மாதிரி இல்லாதவா இருக்குதுல நான் வாட்ஸ்அப்லேயே நான் கூட நான் அவள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதிலெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் அவள் அந்த ஃபீஸை அந்த ஜிபே அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டுவிட்றா. அந்த மாதிரி கூட நான் பண்ணிட்டுருக்கேன். ஸ்லோக வகுப்புகளை நான் 11லேருந்து 12 காலை நேரங்களில் நான் பெண்களுக்கு நடத்திட்டுருக்கேன். சமீபத்தில் பகவத்கீதை சாண்டிங் குழந்தைகளுக்கு நடத்தி முடித்தேன். அவள்லாம் அதுக்கு போயிருக்கா. இனிமேல் தான் ப்ரைஸை பற்றி இனிமேல் தான் தெரியும். போன முறை என் கிளாஸில் கற்றுண்ட 3 குழந்தைகளில் 2 குழந்தையும் தமிழ்நாட்டிலேயே முதலும் 2வதுமா வந்துட்டா. 3வது குழந்தை அங்கே போய்ட்டு சொல்லலையாம், நான் பாட்டி இருந்தால் தான் சொல்வேன், பாட்டிக்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டான். நான் தான் பாட்டின்னு நினச்சிருக்கிறது, ஏன் எதிர் தான் சொல்லணும்னு நினச்சின்றது போல். அதனால் சொல்லவே இல்லை, அதனால ப்ரைஸ் விட சொல்லியிருந்தால் அதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால் நீங்களாம் நன்னாவே ஸ்லோகங்களை சந்தோஷமாகவே கற்றுக்கலாம். இந்த பதிவுகளையும் நான் ஸ்ரீமன் நாராயணியும் ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு சகோதரர் இந்த மாதிரியா ஸ்ரீமன் நாராயணன் கற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தார். நாராயணியும் ஆரம்பிச்சிருக்கேன். பெரிய பெரிய ஸ்லோகமாக இருக்கவே ஒரு பதிவுக்கு ஒரு ஸ்லோகமாக சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நம்மளுக்கு அது வாயில் நுழைஞ்சு வர ஆரம்பிச்சுட்டோன்னா ஒரு பதிவுலேயே 4 ஸ்லோகம் 5 ஸ்லோகமாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுண்டே போகலாம். அதுபோல் சம்ட்சேப ராமாயணம் அதை சொல்லி கொடுத்து வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தமிழ் பாடல்கள் இல்லை ஏதான கந்த சஷ்டி காட்சி மாதிரி இல்லை தேவாரம், இந்த திருப்புகள் அல்லது திவ்ய பிரபந்தங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள், அதுபோல் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை நீங்களும் தெரிவிக்கலாம். நான் பதிவுகள் அது இல்லாமல் உங்களுக்கு சொல்லித் தருவேன். நேரம் கற்றுக்கிறவளாக இருந்தாலும் நேரம் எல்லோரும் கற்றுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இல்லாமல் அந்த பரந்தாமனை வணங்கி நம்ம சந்தோஷமாக இந்த ஆன்மீக பயணத்தை தொடருவோம்.